செல்வன் திட்டம் மூலம் அரசு பணிகளில் சேர்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் அழகுக்கலை பயிற்சி, தையல் பயிற்சி, கணினி பயிற்சி, ஆரி வேலைப்பாடு, இளைஞர்களுக்கு தனித்திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஒருங்கிணைந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் கிராந்திகுமார் பாடி ஆய்வு மேற்கொண்டு பயிற்சி பெறுபவர்களுடன் கலந்துரையாடினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை 40 லட்சம் சான்றிதழ் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டம் மூலம் பயிற்சி பெற்று அரசு பணிகளில் சேர்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். நான் முதல்வனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு 3 வெர்டிகல்ஸ் நமக்கு இருக்குது. ஒரு மிக முக்கியமான நம்ம ஃப்ளாக்ஷிப் வெர்டிகல் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே, காலேஜஸ்க்குள்ளே நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு காலேஜில் அவங்க படிக்கிற படிப்புக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி எதிர்பார்ப்புக்கும் இடைவெளி வந்து இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் ஒரு முன்னோடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கூப்பிட்டு, ஒவ்வொரு செக்டர்லேயும் லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் கூப்பிட்டு அவங்க மூலமாக ஸ்கில் கோர்சஸ் வந்து நம்ம காலேஜில் கொடுக்குறோம். அது வந்து ஒவ்வொரு வருஷம் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், ஐடிஎல் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். இப்போ வரை நம்ம பார்த்தோன்னா ஓவர் 40 lakh சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறோம். இது மூலமாக அந்தந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம மெயின் வெர்டிக்கல்.